ஜீவனுள்ள இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே பாடக்கூடிய ஒரே பறவை எது? என்னங்க? குயில் மட்டும்தான் பாடும். ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே ஆடக்கூடிய பறவை எது? மயில். ஹல்லேலூயா. வேற எந்த பறவையும் ஆடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே பேசக்கூடிய பறவை எது? ஆமா, இல்ல இல்ல, கிளி. அதோட சிறப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த சிறப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, பாட்டினாலே இசையினாலே இந்த உலகம் மயங்காது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட உள்ளமும் பாடல் என்ன பண்ணோம்? இசையும் பாடலும் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணோம்? எப்பேற்பட்ட உள்ளமும் அசைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பிறக்கும் போதே ஆண்டவர் கொடுத்து நீ பழிச்சுக்கணும் விட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தி நான் உலக பிரகாரமாக சினிமா பாடலை பாடித்திருந்தேன். ஹல்லேலூயா. ஆனா சரியான இரவிலே ஆண்டவர் என்னை சந்தித்து சரியான இளமையிலே சரியான இரவிலே 1980 என் வாழ்க்கையில் குறுக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த உலகத்துல பெரிய வேலைன்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையன் ஃபாரின்ல படிக்கிறான். என்னது? அவன் எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் பத்திரமா இங்க தான் வச்சுட்டு போக முடியும். ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அழியாத விலையேறு பெற்ற ஆத்துமாக்கள் கூடியும் செய்றாங்களே, அதுதான் உலகத்துல பெரிய வேலை. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு யாருக்கு தெரியுமா கிடைச்சது? பைபிள்ல. நான் பெரிய வேலை செய்கிறேன். யார் சொன்னது? பைபிள்ல. நான் பெரிய வேலையை இருக்குது. அரண்மனை, பெரிய பொறுப்பு. நல்லா கவனிங்க, பெரிய பொறுப்பு. அது பார்த்து சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெருசா தெரியல. இருப்பது அரண்மனை, பெரிய வேலை, பெரிய பொறுப்புகள் வேற. ஆனா அதெல்லாம் ஒரு பெருசா ராஜாவுக்கு பக்கத்துல நிக்கிறது சாதாரண விஷயமா? அது எனக்கு ராஜாவுக்கு பக்கத்துல நின்று பணிவிட செய்யுது. அது அரண்மனையில வேலை, அரண்மனையில வேலை. அதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் பெரிய வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. யார் சொந்த பைபிள்ல? நெகேமியா. வெரி குட். ஹல்லேலூயா. நெகேமியா சொன்னார், நான் பெரிய வேலை செய்கிறேன், தொந்தரப்படுத்தாதீங்க. புரியுதா? அந்த வெளிப்பாடு யாரு கிடைச்சது? யாரு கிடைச்சது? அவருக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. அவர் தான் பார்த்து சொன்னீங்கன்னா, எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்தி எவ்வளோ தொந்தரவு பிரச்சனை மத்தியில கூட அவர் பார்த்து சொன்ன ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த செய்தியின் தலைப்பு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா, உலகத்துல எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வாக்கு தத்தம், ஆசீர்வாதம், இதெல்லாம் பைபிள், இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? எழுத்தின் பிரகாரம் யாருக்கு தெரியுமா? நமக்கு கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு தான் வேத பிரமாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நான் சொல்லுவேன், ஆதி பக்தனாகிய பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, நோவா முதல் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்துல நோவா காலத்துல தான் மழை பெஞ்சது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி மழையே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி சொல்லுவேன், ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நோ சர்ச், நோ பாஸ்டர், நோ பைபிள். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் முதல் மோசே வரை ஹல்லேலூயா, நோ சர்ச், நோ பாஸ்டர். ஆனா எவ்வளவு ஒழுங்கா இருந்தாங்க தெரியுமா? சும்மா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தேவனுடைய வார்த்தை கேட்பாங்க, உண்மையா இருந்திருக்கிறாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, மோசே வந்தப்பதான் பிரமாணம் வந்துச்சு. மோசே வந்தப்பதான் ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சு. மோசே வந்தப்பதான் ஆசாரியர் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த செய்தியின் தலைப்பு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எழுத்தின் பிரகாரம் சொந்த ஜனமாகிய இஸ்ரேலுக்கு தான் வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. நாமெல்லாம் யார் சொன்ன பைபிள்ல புறஜாதிகள். யாருங்க? புறஜாதிகள், கர்த்தருக்கு தூரமானவர்கள், துரோகிகள். என்னங்க? கர்த்தருக்கு துரோகிகள், தூரமானவர்கள். பார்த்து சொன்னா இந்த பைபிளுக்கு பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆனா யார் வந்த பிறகு நமக்கு இந்த வேதனம் சொந்தமானது, நமக்கு வாக்குத்தத்தம் சொந்தமானதுன்னு சொன்னா பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் நமக்கு முதல்ல மீட்பு கிடைச்சது. ஹல்லேலூயா. என்ன கிடைச்சது? மீட்பு கிடைச்சது. மற்றது எல்லாவற்றையும் அவர் மூலமாய் நாம் சுதந்திரத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரலன்னா நமக்கு இந்த ஒரு மீட்பு கிடையாது. அது அப்பா பிதாவேன்னு ஜெபிக்கிற அந்த உறவு நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கால தாமதமாகும். நல்லா கவனிக்க. வருஷங்கள் கடந்து போகும். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாரு? ஆபிரகாம் ஐயா. 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்து எத்தனாவது வருஷம் நிறைவேற்றுறாரு? எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? நம்ம காத்திருப்போமா? என்னங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 25 வருஷம் காத்திருந்தார். ஆனா அந்த அம்மா காத்திருக்கல. அதான் ஒண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமான தேவப்பிள்ளைகளை காத்திருந்து தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறுச்சு. அதே போல சில வாக்குத்தத்தங்கள் காலம் தாமதமாகும். அவர் சொன்னார் பாரு, ஆனாலும் அவர் சொன்னபடி அது ஆகும், அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என்ன வாக்குத்தத்தம்? உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாக்குத்தத்தம் சொல்றீங்களே, அது யாருக்கு சொன்னா தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரம். அது என்ன வாக்குத்தத்தம்? வாசிங்க. சங்கீத புத்தகம் 29:11. சங்கீத புத்தகம் 29:11 வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த 3 விதமான வாக்குத்தத்தம் உலகத்தார் யாருக்குமே கிடைக்காது. ஆனா தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதல் காரியம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுப்பார்? என்ன கொடுப்பார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் சந்திக்கிற அனுபவத்துல பாக்குறேன். ஒரு சைடு தான் வெந்துக்கிறாங்க, ஒரு சைடு வேகல. ஒரு சைடு தான். அவங்களாம் யார் தெரியுமா? குணப்படாத ஆளுங்க. என்னங்க? மனம் திரும்பிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, வொர்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, பாட்டு பாட்டு கூட நல்லா தாங்குது. ஹல்லேலூயா. சபைக்கு ஒழுங்கா வராங்க, எல்லாம் நல்லா தாங்குது. ஆனா என்ன பண்ணல? இன்னும் குணப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ மனம் திரும்பி குணப்பட்ட பின் 2 மாற்றம் இருக்கணும். ஒரு உண்மையான முழு கிறிஸ்தவர்களுக்கு 2 மாற்றம் இருக்கணும். ஒண்ணு மனமாற்றம், 2வது குணமாற்றம். ஹல்லேலூயா. ஆனா நான் சந்திக்கிற நிறைய பேர் இடத்துல பாக்குறேன், மனம் திரும்பிட்டாங்க, என்ன பண்ணல? குணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, என் பழைய முகம் உனக்கு தெரியாது. சொல்றாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. என் பழைய முகத்தை நீ பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாங்க நிறைய பேர்,
அவர் ரொம்ப வளர்ந்துட்டாரு. என்னங்க, எதுல வளர்ந்துட்டாரு? ஒருவேளை வசதியில வளர்ந்துட்டாரு, அது வேற வழி. ஹல்லேலூயா. அதுல நான் பின்னாடி சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான வளர்ச்சி என்னன்னு சொன்னா, உண்மையான வளர்ச்சினா 2 எதிர்பார்ப்பேன் அவங்கிட்ட. உண்மையான வளர்ச்சி கிட்ட 2 எதிர்பார்ப்பேன். அது ஜீசஸ் உடைய குணம். ஹல்லேலூயா. ஜீசஸ் உடைய என்ன அத சொல்றாரு? நான் சாந்தமும் சாந்தம் எங்க இருக்கிறதோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாருங்க, மன தாழ்மை எங்க இருக்கிறதோ அதுதான் என் வளர்ச்சி. ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். நல்லா கவனிங்க. கூட இருந்த சீஷர்கள் ஏறக்குறைய 3 வருஷம் அவரோட சாப்பிட்டவங்க, அவரோட கூட தங்கினவங்க, கண்ணால அதிசயங்கள் அற்புதத்தை பார்த்தவங்க. ஆனா நல்லா கவனிங்க, சரியா குணப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் கொடுத்தா இருந்தாங்க, இயேசுநாதர் கொடுத்தா இருந்தாங்க. ஆனா அவர் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால சில சீஷர்கள் திடீர்னு இயேசுநாதரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பி போதுட்டாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பார்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பிதாவை எங்களுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட தான் இருக்காங்க, கூட தான் சாப்பிடுறாங்க, கண்ணால அதிசயத்தை அற்புதத்தை பார்த்தாங்க. அவங்க சொல்லுங்க, பிதாவை எங்களுக்கு காண்பேன் போதுட்டு. அப்போ அவர் என்ன நினைச்சிருப்பார்? சொல்லு, இவ்வளவு காலம் என்னோட கூட இருந்து பிதாவை எங்களுக்கு காண்பேன் சொல்லு, என்னை கண்டவன். ஆமா, ஹல்லேலூயா. ஒரு சீசன் சொல்லிட்டாரு, யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன், என் கையே அவருடைய விழா எலும்புல விரலை வச்சு பார்த்தாதான். அப்ப யோசித்தேன் நானு, கூட இருந்தவனுக்கு அந்த கதினா உனக்கு எனக்கு என்ன கதி? நல்லா கவனிங்க. நான் நினைச்சு ரொம்ப வளர்ந்துட்டாரு. என்ன வளர்ந்துட்டாரு? ஹல்லேலூயா. ஒரு வேலை கொஞ்சம் உடல் வளர்ச்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க சொல்ல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? இந்த பலன் சரீர பலன் வேற, உன்னத பலன் வேற. இப்ப நம்ம சீரியஸான ஒரு கண்டிஷன், யாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் முதல் உதவினா சொல்றாங்க, முதல் உதவினாங்க 2 குளுக்கோஸ் ஏத்துங்க. என்னங்க, 2 குளுக்கோஸ் ஏத்துல பிறகு என்ன பண்றாங்க? அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, என்ன பண்ணுங்க? ஆமா, ஒரு 2 பாட்டில் ஏத்தின உடனே ஏந்து தெளிவா கொஞ்சம் கண்ணத்தை இருக்கிற. ஹல்லேலூயா. இது என்ன பலன் தெரியுமா? சரீர பலன். என்ன பலன்? சரீர பலனுக்காக நாம எதையாவது சாப்பிட்டு நம்ம உடம்ப தேத்திக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீர பலன் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம், பலன் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பலன் இல்லாம என்னங்க ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமா சொல்றேன், நம்ம பாஷையில் 4 முறை லூஸ் மோஷன் போச்சுன்னு வச்சு நம்ம பாஷையில சொல்றேன். ஹல்லேலூயா. உன்னால எதுவும் செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது. என்னங்க, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எனக்கு ரொம்ப வருஷமா இன்னும் சாமர்த்தியம் சொல்றாங்களே, எனக்கு புரியல. ஆனா சமீபத்துல தான் தெரியுது, சாமர்த்தியம் சொன்னா ஏமாத்தான் சாமர்த்தியம். என்னங்க, ஏமாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளவு பேர்கிட்ட பழகி இருக்கேன். என்னதான் பாருங்க, அவங்களுக்கு வளர்ச்சிருந்தாலும் கூட யாக்கோப்புடைய கொஞ்சம் குணம் இருக்கு. யாக்கோப்புடைய என்னங்க, நிறைய பேர் சந்திக்கும் போது பாக்குறேன், யாக்கோப்புடைய என்னங்க, அவன் ஏமாற்றுகிறார். பாத்தியா, முதல்ல யார் ஏமாத்தினாரு? சொந்த அண்ணனை
2 அது அப்பாவை ஏமாத்தினேன், அப்புறம் மாமனார் ஏமாத்தினேன், பொண்டாட்டி கூட ஏமாத்தினேன். ஹல்லேலூயா. இவ்வளோ ஏமாத்தி நடு வழியில சரியா வந்து மாட்டிக்கினார். நடு வழியில சரியா வந்து, நல்லா கவனிங்க, அவர் எதுல குறையா இருந்தார்? எதுல எதுல ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்படுறேன். ஆனா ஒண்ணுக்கு எத்தனைக்குது அவருக்கு? 4. என்னங்க இதெல்லாம் உங்க பாச சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவர் மட்டும் நிறைய பேர் இந்த சீக்கிரட்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் நல்லா சொல்லிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடு வழியில மாட்டுக்கு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா. நான் யோசித்தேன், எதுல குறையா இருந்தாரு? எதுல? ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா. அப்ப அவர் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்துல, என் திறமையில சம்பாரிச்சு தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அவரு அதுக்கு முன்னாடி சொல்றாரு, உன் பேரு என்னன்னு கேக்குறேன். ஹல்லேலூயா. அந்த பேரை உண்மையா அவர் சொன்ன பிறகுதான், இனிமே உன் பேர் யாக்கோப்பு கிடையாது, உன்னை இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும்? இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும்? தோளில் மேல் சுமந்து செல்கின்ற நேசே, தோளில் மேல் சுமந்து செல்கின்ற நேசே, அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். பரிந்தி பாரம் சுமக்கு நீயும் அவரிடம் வந்திடு. இருந்து நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆஹா, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. இருந்து நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூடதொன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆஹா, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் கூட இருந்தவங்களே அவங்க சரியா பலப்படுறதுனால அவங்கள பார்த்து சொன்னாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிங்க, என்ன சொன்னார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் எங்கிருந்து இறங்கி வருது சொன்னா, அது பரத்திலிருந்து இறங்கி வருது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போய் காத்துருங்க. என்ன பண்ணுங்க, அங்க காத்துருங்க சொல்லி ஜெருசலேமுக்கு அனுப்புறார். அப்ப ஏறக்குறைய 120 பேர் கூடி என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாது தண்ணீரெல்லாம் மதுரமாய் மாறி போகும். மாறாது தண்ணீரெல்லாம் மதுரமாய் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எருசலேமில் போய் காத்திருங்க, அங்க யார் வருவாரு? தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து இறங்குனா என்ன நடக்கும்? என்னங்க? பலன் அடைவோம். முதல்ல ஜெருசலேமிலும், என்னங்க? ஜெருசலேமிலும். ஜெருசலேம் சொன்னா சொந்த வீடு. சொந்த வீடு. சொந்த வீட்டுல என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். என்னங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய அனுபவத்துல கடந்து வரேன், என்ன சொல்லவே வேதனையா இருக்கு. ஹல்லேலூயா. எங்க சுத்தினாலும் சபை இருக்கு, சந்தோஷமான காரியம். எங்க சுத்தினாலும், எங்க திரும்பினாலும், வழிய வரலாம் பார்த்தோம் வேன் சத்தம் கேட்குது, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்ன இல்லை தெரியுமா? சத்தியம் இல்லை. என்ன இல்லை? அதுதான் வேதனை. ஹல்லேலூயா. என்ன இல்லை? சத்தியம் வேற மாதிரி நடக்குது. ஊழிய செய்யுங்கன்னு சொன்னா அட்டுழியம் பண்ணிக்கிறான். என்னது? என்ன பண்ணிக்கிறாங்க? ஊழியத்துக்கு மாறானதெல்லாம் என்னங்க? அத்துழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா, சபைக்கு போறாங்க, சாட்சி என்ன இல்லை? காலையில கூட ஒரு அம்மா பார்த்து, என்னமா நல்ல பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் சோதனையான வரும். ஊரெல்லாம் வண்டி போட்டு கட்ட வார்த்தை பேசிப்பாரு. எங்க ஏரியாவில் எனக்கு பார்த்து வாடி போடுச்சு. நல்ல பியூர் பார்க்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட் தான். சோதனை பண்ணிட்டு கையில் பேக்லாம் இருக்கு. அவ்வளோ ஆர்வம் கொஞ்சம் யோசித்தேன், இது ஒரு ஜென்மமா? இது இந்த மாதிரி ஜென்மங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே இல்லையா? சுருக்கமா சொல்லப்போனா சபையில ஏஞ்சல். என்னங்க? சபையில நல்லா வர்ஷிப் பண்ணும்போது, பாடும் போது, செதுக்கும் போது என்ன பண்ணுங்க? எப்படி இருக்கிறாங்க? ஏஞ்சலா இருக்காங்க. வெளியே போனா பேய்களா இருக்கிறாங்க. என்னோட அனுபவத்தில் சொல்றேங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. வெளியே போனா என்னங்க? ஹல்லேலூயா. நான் பாக்குறேன். கர்த்தருக்கு போன வாரம் டிஃபன் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு போனேன். எங்க ஏரியா தம்பி தான், ஊழியம் செய்யற ஆள் தான். அவர் பாக்குறேன், எனக்கு வேற நடக்குது. வெளியே சொல்ல வருத்தமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான உங்க பாஸ்ட் எனக்கு சின்ன வயசுல தெரியும், இந்த வயசுல தெரியும். ரொம்ப அமைதி, ரொம்ப கெல்ப பார்த்து சொன்னீங்கன்னா யார்கிட்ட பேச மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வயசுல தெரியும் எனக்கு அவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அமைதியா ஜெபந்தான் பார்த்து சொன்னா, யார்கிட்ட அனாவசியமா பேச மாட்டேன். நான் சாட்சி சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெருசலேம் சொந்த வீட்டுல என்ன இருக்கணும்? என்னங்க? சாட்சி. நல்லா கவனிக்க. சாட்சி சொல்றது ரொம்ப ஈஸிங்க, சாட்சியா வாழ்தான் கஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஏரியாவில் இருக்கிறேன் தெரியல உங்களுக்கு? சத்தியமூர்த்தி நகர். அந்த ஏரியாவில் இத்தனை வருஷமா 40 வருஷமா அங்க சாட்சியான வச்சுக்கிறாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சாட்சி ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் ஏரியாவில் ஊழியம் செய்தல்ல, அவர் சின்னதுல இருந்து என்ன பார்த்திருக்காரு.
ஹல்லேலூயா. அந்த ஏரியாவில் 15 வருஷம் ஊழியம் செய்து சாட்சி. இன்னைக்கு அந்த அந்த ஏரியாக்குள்ள நுழைய முடியாது. நான் போன உடனே வழியில எல்லாரும் மடக்குவாங்க. எல்லாரும் தோத்திரியா தோத்திரியா, இன்னும் வர மாட்டீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. நான் அவசரமா போயிட்டு ஒரு சகோதரி, ஐயா எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணு. அம்மா ரொம்ப அவசரமா போயிட்டு கத்திருக்கு. அவங்க ஏரியாவில் நடக்கவே உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. எல்லாருமே அவர் குடிக்கார பிரதர் அங்க பார்த்து சொல்றாரு, போறாரு பாஸ்ட், இவர் தான் என் பாஸ்ட் என்றார். ஹல்லேலூயா. நான் தோத்திரம் பண்ணிக்கினே போறேன், ஆண்டவரே நமக்கு தோத்திரம் தோத்திரம். குடிக்கார சகோதரர் அப்ப என்ன சொல்றாரு, எங்க சாட்சி? ஜெருசலேம் சொந்த வீட்டுல என்ன போய் எங்க வீட்டுல கேட்டுப்பாரு இவர் எப்படின்னு. கத்திருக்க இன்னும் வெளியே வந்து பெருசா பேசுறாரு, போய் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. என் மேல அவ்வளவு மரியாதை, பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழந்தை முதலாவது பயப்படும். ஏன் தெரியுமா? ரொம்ப அன்பா இருப்பேன், அதே சமயத்துல ரொம்ப கண்டிப்பாவும் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எங்க ஃபேமிலி ஃபுல்லா அவருக்கு தெரியும், உங்க பாஸ்டுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லங்க சாட்சியா இருந்ததுனால தான் என் அக்கா பிள்ளைங்க, அதுக்கு பிறந்த பிள்ளைங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க, என் தம்பி பிள்ளைங்க, அதுக்கு பிறந்த பிள்ளைங்களை எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. எல்லாம் சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. 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 இன்ன வரைக்கும் பார்த்து சொன்னீங்கன்னா அந்த இடத்துல சாட்சி சொல்லு. ஜெருசலேம் சொந்த இடத்துல. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா என்ன பண்ண? சொந்த இடத்துல, சொந்த வீட்டுல சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது எங்க தெரியுமா? வாசிங்க. யூதேயா முழுவதிலும். யூதேயான்னா என்னது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஜெருசலேம் சொந்த வீடு. ரெண்டாவது யூதேயா என்ன தெரியுமா? பக்கத்து வீடு. என்னங்க உங்க ஏரியால பக்கத்து வீட்டுல போய் கிடந்தா உன் சமாச்சாரம் தெரியும். என்ன தம்பி கரெக்டா? இங்க ரொம்ப கீபோர்டு வாசிக்கிறாரு. கரெக்ட். அங்க பக்கத்துல போய் அவங்க ஃப்ரெண்ட கிட்டதான், புரியுதா? அவர் சொல்ல உதாரணம் நிறைய பேர் பாக்குறேன். ஹல்லேலூயா. 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 ரெண்டாவது எங்கெங்க? யூதேயா பக்கத்து வீடு. மூணாவது சமரியாவிலும். சமரியா வெளியே. சமரியா வெளியே. ஹல்லேலூயா. நாலாவது எங்க? பூமியின் கடைசி பரியந்தம். ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பலன் இறங்கும் போது, உன்னதமானுடைய பலன் இறங்கும் போது அங்க என்ன பண்ணுவாரு? உன்னை சாட்சியா நிறுத்துவார். கர்த்தருக்கு இவ்வளோ காலம் இந்திய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்களே, எவ்வளோ கூட்டம் வைக்கிறாங்களே, எவ்வளோ உபவாசம் வைக்கிறாங்களே, ஏன் இன்னும் இந்திய தேசம் ரட்சிக்கப்படல? என்ன ரகசியம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நீ சபைக்கு போற நீ இருக்கிற இடத்துல சாட்சி சொன்னா, இருக்கிற இடத்துல சாட்சியா வாழ்ந்தா நீ சொல்லவே தேவையில்லை. சொல்லவே என்னங்க? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல சாட்சியா இருந்தா நீங்க சொல்லவே. எவ்வளவு ஹிந்து ஜனங்க என்ன பார்த்து இந்து ஜனங்க சாமியாருங்க என்ன பார்த்து தோத்துறன்றாங்க. சாமியாருங்க ஐயா. ஹல்லேலூயா. அவங்க வழியில சகோதரர் நேற்று கூட அவங்க ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு சகோதரர் காவி கூட போட்டுக்கிற தோத்தனையான்றாரு. அவர் தோத்தனும் போது நீ சொன்னா பரவாயில்ல, அந்த மனுஷன் சொல்றாரு, அதான் பெரிய விஷயம். அப்போ ஆண்டவரை மயப்படுத்துறேன். அப்ப என்ன நினைச்சுன்னு போட்டு தெரியுமா? ஆண்டவரே அவன் தோத்தனையான்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? அவன் ஐயா தோத்தனையான்னு சொல்லும் போது பெரிய ஐயாவை நினைக்கிறேன். உங்களால் தானே இவன் என்னை பார்த்து தோத்தனம் பண்றான், இல்லைன்னா என்ன வரான்? தோத்திரமா பண்ணுவான். புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே உங்களால தானே என்ன தோத்திர ஐயான்றான். அப்ப அந்த பெரிய ஐயாவை நினைப்பேன். ஹல்லேலூயா. 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 பாதை தெரியா ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியா ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே.
நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியா ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கலங்கினை நீரென்னை கண்டே, பதறினை நீரென்னை பார்த்தே. கலங்கினை நீரென்னை கண்டே, பதறினை நீரென்னை பார்த்தே. கல்வாரி அண்டை நான் வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரி அண்டை நான் வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியா ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் எங்கிருந்து வருது, எப்படி வருது தெரியுமா? வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. இந்த பலன் எங்கிருந்து வருது, எப்படி வரும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ எனக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து புது பலன் அடைந்து கழுகளைப் போல கழுகளைப் போல செட்டைகளை அடித்து செட்டைகளை எழும்புவார்கள். அடித்து எழும்பார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், இளைப்படையார்கள், நடந்தாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, யாருக்குங்க? காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன் இறங்கி வருதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, ஆண்டவர் புதிய பலத்தினால் உன்னை நிரப்பி அவர் சொல்றாரு, அவருக்கு ஓடினாலும் இளைப்படையாரு, நடந்தாலும். ஊழியத்துல 40 ரட்சிக்கப்பட்டு 43, அந்த 3 கணக்கு சேர்க்கிறேன். இப்போ வயசு எனக்கு 63 தொடங்குது. என்னங்க 10 குடம் தண்ணி அனாவசியமா தூக்கி 3ஆவது மாடிக்கு போறேன். இந்த மாதிரி ஒரு தம்பியை கூப்பிட்டு டே தூக்குன்னு சொன்னா 2 குடம் தூக்கிட்டு மூச்சு வாங்குதியான்றான். என்னது, அவனுக்கு வயசு 20 தான். என்னங்க 20 எங்க, 63 எங்க? இன்னைக்கும் காலையில ஃபர்ஸ்ட் அந்த வேலை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கே புரியல, நான் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன பாஸ்டையா நீ தூக்குற? என் வேலையை நான் தான் செஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சின்னதுலேருந்து எனக்கு பழக்கம். என் துணியை நான் தான் வாஷ் பண்ணுவேன், நான் யாரும் வாஷ் பண்ண விட மாட்டேன். அது என்னுடைய பழக்கம் சின்ன வயசுலேருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு என் வேலையை நான் தான் செஞ்சுக்குவேன். காலையில் நல்ல தண்ணியை காய வச்சு பழைய காலத்து மாதிரி இன்னைக்கும் எனக்கு எல்லாம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நான் வெக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என்னங்க எதுக்கு வெக்கப்படணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாசன காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு மற்ற காரியங்கள்லாம் இன்ன வரைக்கும் நானே செஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க அந்த பலன் எங்க இருந்து வருதுன்னா, காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பலனை கொடுக்கிறான்னு சொல்றேன். இது சரீர பலனுங்க, உன்னத பலன். இந்த உன்னத பலன் உனக்குள்ள இருந்தா நீ உலகத்தையே ஜெயிக்கலாம். என்னடி பாக்குறீங்க? உலகத்தையே என்னங்க, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசுநாதரை பிரியப்படுத்தணும், பின்பற்றணும்னா 3 ஆசையை வெறுக்கணும்.
3 ஆசைய என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அல்லது பொருளாசை. ஆண்டவர் சொன்னாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. என்னங்க? பொருளாசை குறித்து. ஆமா, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ தெரியாத ஒரு 500 ரூபாய் நோட்டை விட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க எண்ணம் இங்க இருக்கமா? என்ன பாக்குறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 500 நோட்டு வச்சுட்டு வந்துட்டீங்க. எப்போ முடிப்பாரு ஓடலாம் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா எண்ணமெல்லாம் எங்க இருக்கும்? அவர் சொன்னது பாருங்க எவ்வளவு உண்மையா இருக்கு. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பூமியில பொக்கிஷத்தை ஆமா மாடி மேல மாடி கட்டுக்கிறாங்களே, எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறாங்க நிறைய பேர். ஆனா என்ன பாடுறாங்க? இயேசுநாதர் வருவார் இன்னும் கொஞ்சம் கடந்தன. இப்பதான் இடமே பார்த்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் அந்த கதைலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த உன்னத பலன் உனக்குள்ள இருந்தா உலக ஆசை உனக்குள்ள இருக்காது. மண்ணாசை இருக்காது, பெண்ணாசை இருக்காது, பொன்னாசையா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுவேன், புதையிலே கிடைச்சா கூட மனுஷன் போதன்னு சொல்ல மாட்டான். புதையிலே கிடைச்சா கூட மனுஷன் போதன்னு ஒரே ஒரு விஷயத்தான் மனுஷன் போதணுமா. இதுல சாப்பிட்ற விஷயம் அது மேல முடியல. என்னங்க முடியல? என்ன பண்ணாரு? ஆனா என்னைக்கு உன் மனசு உள்ளம் போதன்னு சொல்லுதோ அங்கதான் தேவ பக்தி உருவாதுன்னு பவுல் சொல்றார். போதம்னு என்னைக்கு உன் மனசு சொல்கிறதோ, உன் உள்ளம் சொல்கிறதோ அங்கதான் தேவ பக்தி என்னங்க உருவாது. போதும் என்கிற மனதிற்குரிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும். புரியுதா உனக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும்? ஆமா, இந்த வெளிப்பாடு நமக்கு தெரியல. இந்த பைபிள்ல இல்லாத ஒரு பேர் இயேசுநாதருக்கு அந்த காலத்துல வச்சிருக்கிறாங்க இந்த கேத்தலிக்காரங்க. பைபிள்ல இல்லாத ஒரு பேர், ஆனா அவருக்கு பொருத்தமாக அந்த பேர். இயேசுநாதருக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க தெரியுமா? இறுதி ஆண்டவர். என்ன ஆண்டவர்? நல்லா தானே இருக்குது. சரி, நல்ல விஷயத்தை ஏத்துக்கொள்ளணும் பவுல் சொல்றாரு. நல்ல விஷயத்த என்னங்க என்ன சொன்னாங்க? இறுதிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதை குறிச்சு அந்த காலத்துல ஒரு அம்மா பாடினாங்க. அதை குறிச்சு ஒரு அம்மா பாடினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவங்க பேர் லூர்து மேரி. என்ன மேரி? பாடுங்க. யாரு? லூர்து மேரியா இருந்தவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னது? இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. கொஞ்சம் கை தட்டுமா? இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. மாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தவர் இயேசு, மாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தவர் இயேசு, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தவர் இயேசு, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயர் சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு,
ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இந்த இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஹல்லேலூயா. அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருக்கும் பலமும் தெரியும், பலவீனமும். கவனிங்க, ஆண்டவருக்கும் பலமும் தெரியும், அடுத்த ஆள் யாருக்கு தெரியும்? அங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கும், அங்கதான் கொஞ்சம் என்னங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய பலவீனம் தெரியும், ஒவ்வொரு மனுஷனுடைய பலவீனம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டார், அந்த உன்னதை பெற்றுக்கொண்டால் நீ உலகத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. 3 ஆசையை உன்னால ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்த்துன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருக்கும் பலமும் தெரியும், பலவீனமும் அடுத்த ஆள் யார் தெரியும்? அங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன ஆட்டம் ஆடுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க, அநேக ஊழியர்களை உருவாக்குற தேவனுடைய மனுஷன், அநேக சபைகளை உருவாக்குற தேவனுடைய மனுஷன், அவர் என்ன ஜெபிக்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அநேக சபைகளை உருவாக்குற மனுஷன், அநேக ஊழியர்களை உருவாக்குற மனுஷன், அவர் என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? வாசிங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் என்ன கொடுக்கப்படுதா? என் மாம்சத்தில் ஒரு முள் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே போதும். அங்க அதுன்னு சொல்றாரு. எது? என்ன அது? அவர் சொல்றாரு அதுன்றாரு. எது? உனக்குள்ள இருக்கிற அது, உன் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமா இருக்கிற அது, உன் பரிசுத்த ஜீவத்துக்கு விரோதமா இருக்கிற அது, உன் ஜெப ஜீவத்துக்கு விரோதமா இருக்கிற அது, உன் ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற அது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே போதும். அந்த முள்ளை எடுத்து போட்டு நான் சொன்னார் அவரு. கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்ளு இருக்கிறது நல்லதா, எடுத்து போட்டா நல்லதா? நான் சொல்றேன், முள்ளு இருக்குது நல்லது. சொல்றாங்களே, என் பையன் அடங்கல, அவன் ஒரு முள்ளு, அவனை வச்சு தான் உன்னை சரி பண்ணுவார். என் புருஷன் அடங்கல, என் புருஷன் தெரிந்தல, அவரை வச்சு தான் உன்னை, புரியுதா? ஹல்லேலூயா. அடங்காத பையனையும் அடங்காத பொண்ணையும் வச்சு தான் உன்னை என்ன பண்ணுவார்? என்னங்க? உன்னை கவனிங்க. ஹல்லேலூயா. சொல்கிறாங்களே, என் பையன் எனக்கு முள்ளா இருக்கான், என் புருஷன் எனக்கு முள்ளா இருக்கான் சொல்கிறாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு முள். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, பலகீனத்தில் என் பலன், என்னை பொறுத்தளவுக்கு முள் இருக்குது நல்லது. அந்த முள் உன்னை குத்துனா தான் ஏசப்பான்னு கூப்பிட, அப்போ தான் சாவிக்கு வர. உனக்கு எல்லாம் சரியானுச்சுன்னு வச்சுக்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? எல்லாம்
கர்த்தருக்கு அந்த முள் நம்மளை வேதனைப்படுத்தும் போது தான் ஏசப்பான்ற அப்போ தான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உனக்கும் தெய்வத்துக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வச்சு ஒரு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா உன்னை கரெக்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு பெருமை வரக்கூடாது. என்ன கணுங்க, சில பேர் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. என்னங்க, தோத்திரம் கூட இவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களாம். என்னது, எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும். எதிர்க்க வர ஆளுக்கு பிரைஸ்லான்னு சொல்லாத மூஞ்சி எங்கே போதான்? சியோனுக்கு போதான். என் வயிறு எரியுது. எங்கே போதா? இன்னைக்கு நிறைய பேர் உடையில காமிச்சிருக்கிறாங்க இயேசுநாதர். என்னங்க, பாருங்க, நான் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் பாரு, ஜிப்பா போட்டிருக்கேன். ஆ நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடையில காட்டாத, உன்னுடைய நடத்தையில காட்டு. உன் சாட்சியில என்ன பண்ண இயேசுநாதர காட்டு. சில பேர் சொல்லுவாங்க, செயின் எடுத்து கழுத்து. நான் கூட கிறிஸ்டின் தான். என்னது, நான் கூட கிறிஸ்டின் தான். இந்த பாருங்க, தெரிந்து பார்க்கும்போது என்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தோன்னே கடுப்பு. காரணம் அனுபவம். 43 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்னு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 நிமிஷம் பேசினாலே உன்னுடைய சீக்கிரட்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவேன். தேவனுடைய மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, மாய்மலை பண்ணுறாங்க தெரியும். காரணம் அனுபவம். எவ்வளோ பயிற்சி கொடுத்தாங்க. வியாசர்படி ஏரியோட சத்தியமூர்த்தி நகரில் எவ்வளோ பயிற்சி நான் எடுத்திருப்பேன். நான் படித்த பைபிள் காலேஜில் கொடுக்காத பயிற்சி யார் கொடுத்தாங்க? சத்தியமூர்த்தி ஜனங்க எனக்கு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னை பார்த்தே ஒரு வசனம் சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை பார்த்தே சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வசனம் வாசிங்க. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் இருக்குது. என் நாமத்தை மறந்துடையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தலைமை சமூகம் பாசி தெரியும். முதல்ல கிளை சபை உருவாந்து நம்ம சபை தான் அங்கே வியாசர்படியில் முதல் கிளை சபை. ஒரு நாள் அவர் அறியாமையே சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ஆளு நீ தான் உண்மையாக இருக்கிற ஜெயிச்சில். அவர் இன்னத்தை நினச்சி சொன்னார் தெரியல. சொல்லிவிட்டு அவரே காப்பி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் போனால் ரொம்ப மரியாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போனேன்னா எனக்கு ஒரு தனி மரியாதை. ஏன் தெரியுமா? என் சாட்சியை கவனிக்கிறார். கர்த்தருக்கு என் ஊழியத்தை விசாரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே மரியாதை. பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் கிரிகளை உனக்கு கொஞ்சம் பலம்தான் இருக்குது. எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலம்தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். அவன் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பலன் எடுத்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலும் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க பிரியமான தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு பார்த்து சொன்னால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். ரெண்டாவது என்ன கொடுப்பார்? அது சீக்கிரம் முடிக்கிற சமாதானம் வரலையே. பலனும் ரொம்ப முக்கியம், சமாதானமும் என்னங்க ரொம்ப ரொம்ப பலனும் ரொம்ப முக்கியம். பலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. சமாதானம் இல்லாத ஒன்றும் இப்போ வரும்போதே உன்னை யாராவது டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இந்த உலகத்தை நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளை டென்ஷன் பண்ணுற ஆள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? தேவையில்லாத என்கிட்ட
இன்னும் ஐயா ரொம்ப நாள் காணோம், நல்லா குடிச்சுப்புட்டு. கத்திருக்கு நான் பேசவே மாட்டேன். தோத்திரம் பிரதர், இதோ வந்து நான் பேசுகிறேன். வரும்போது கூட வழி இல்லை. நிறைய பேர் எவ்வளோ பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப். ஹalleluya. அவங்கள சமாளித்து வரத்துக்குள்ளே நல்லா கவனிங்க. ஹalleluya. இந்த குடிச்சிட்டு பேசுகிற ஆட்டுட்டு பேச மாட்டேன் நான். ஏன்னா என் கணிப்பில் குடிகாரனும் பைத்தியக்காரனும் ஒன்று. ஹalleluya. ஆ நம்ம சும்மா இருந்தால் கூட டென்ஷன் பண்ணுற ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க யார் டென்ஷன் பண்ணாலும் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. கவனிங்க. கோபம் ரொம்ப பொல்லாதுங்க. பழமொழி சொல்லுவாங்க, குடியை நான் சொல்லுவேன், கோபமும் குடியை கெடுக்கும். கோபமும் பாருங்க, நான் யோசிப்பேன், இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமுத்திர காத்து தேவனுடைய பின் சாயலை பார்த்து தெய்வத்தோடு அதிகமாக பேசின மனுஷன் பைபிள் யார் சொன்ன? மோசே. ஆண்டவர் கூட அதிகமாக பேசின மனுஷன் யாரு? அவருக்கே இறங்கி வந்த உடனே ஜனங்களை பார்த்து என்ன ஆயிடுச்சு? என்ன வந்துச்சு? அந்த கோபத்தில் என்ன அடைச்சு? இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமுத்திர காத்திருந்து ஜெபிச்சு அந்த மனுஷன் தேவன் தம்முடைய கரத்தினால் எழுதி கொடுத்த அந்த கற்பனை என்ன பண்ணாரு பாத்தியா? ஹalleluya. 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 கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு கோபத்தினால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போறதை நான் பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்காது. கோபம் கொண்டாலும் ஹalleluya. ஹalleluya. இந்த குணப்படாத ஆளுக்கெல்லாம் கோபம் நிறைய வரும் தெரியுமா? நான் சொன்ன பாரு, மனம் திரும்பிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ஊழியம் கூட செய்கிறாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுறாங்க, மியூசிக்கெல்லாம் நல்லா தாங்குது. ஆனால் என்ன பண்ணல? இவங்க ஒன் சைடு வந்துக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் நான் வச்சுக்கிற பேர் அரை வேக்காடு. என்னங்க, நான் பேசும்போதே தெரியும் இந்த ஆள் அரை வேக்காடு. இன்னும் சரியா வேகலை. சரியா டென்ஷன் ஆகுறாரு. எப்படி டென்ஷன் வரும்? ஏன் கோபத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? நல்லா கவனிங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைங்க கோபத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் இடம் கொடுக்கக்கூடாது. கவனிங்க. ஹalleluya. அதுதான் சொன்னாரு, நீ ஸ்திரப்பட்ட பின் சகோதரனை என்னங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமா தேவ பிள்ளைகளே கவனிங்க. ஹalleluya. அப்போ இந்த சமாதானம் எங்கிருந்து இறங்கி வருதுன்னு சொன்னா, வாசிங்கள் கொலேசியருக்கு நிருபம் 1:20 எங்கிருந்து இறங்கி வருத பாரு இந்த சமாதானம். ஜீசஸ். கொலேசியருக்கு நிருபம் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி போதும். ஹalleluya. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாக்கிறார்? ஆமாம், தேவனுக்கு நமக்கும் பகையாயிருந்த காரியங்களை நான் சொன்ன பார், ஆண்டவருக்கு தூரமாய் துரோகிகளாய் வாழ்ந்த நம்மை, புறஜாதிகளாய் வாழ்ந்த நம்மை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவை உண்டாக்கினார். ஹalleluya. 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 நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவை உண்டாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு பேரு சமாதான பிரபு. சமாதான என்னங்க. ஹalleluya. 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 அந்த சமாதான பிரபு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா, அவர் சிலுவையினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இன்னைக்கு தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை உண்டாக்கினார். ஹalleluya. 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 கடைசியில் இயேசுநாதர் நமக்கு வச்சுட்டு போனது என்ன தெரியுமா? என்னங்க வாசிங்க, யோவானின் சுவிசேஷம் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
கொடுக்கிற பிரகாரமா இல்ல. ஆ போதும். நம்ம வச்சுட்டு போயிருக்காரு சமாதானம். ஹalleluya. நல்லா கவனிங்க. சமாதானம் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு காலையில் டென்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணக்கூட பரவாயில்லை. அந்த தேவனுடைய சமாதானம் உனக்குள்ள இருக்கனாலே அந்த கோபத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அதுதான் சொன்னார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிச்சுன்னா, நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஏன் தெரியுமா? முதல்ல வார்த்தையில் உண்மை. என்னங்க வார்த்தையில்? ஆமாம். தேவன் எப்படி வார்த்தையில் உண்மையில் இருக்கிறது போல அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை பற்றி கொண்ட பிள்ளைகளை வார்த்தையில் என்னங்க வார்த்தையில் உண்மை இருந்தால் தாங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்க முடியும். புரியுதா உனக்கு? கவனிங்க. வார்த்தையில் உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் என்னங்க. ஐயோ சில பேர் வாயை திறந்தாலே போதும், அது எங்கேருந்து தான் வருமோ தெரியல, எனக்கு புரியல. ஒருத்தருக்கு அப்படி பேசி 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 பழகிடுச்சு. என்னங்க ஆ பேசி பேசி ஆ கண்ணதாசன் சொன்னது போல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை. புரியுதா? ஆ பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, பழகிடுச்சு. நல்லா கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க முதல்ல வார்த்தையில் உண்மை. வார்த்தையில் உண்மை இருந்தால் தாங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. 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 அதுதான் சொன்னார், அவர்கள் கணிகினாலே அவர்கள் அறிவீர்கள். பேசும்போதே தெரியும் இவங்க யாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க வாயில் என்ன வரக்கூடாது, கெட்ட வார்த்தை. என்னங்க எங்கள் ஏரியாவில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். காலையில் திருவிருந்து எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல. அவங்க பேசுகிற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வாயில் கெட்ட வார்த்தை வரலாமா? கெட்ட வார்த்தை வரலாமா? ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசி எப்படி போய் ஜெபிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க எனக்கு யோசிக்கிறேன், எனக்கே புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வார்த்தையில் உண்மை. வார்த்தையில் உண்மை தான் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க முடியும். அப்போ சொல்கிறாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு, அந்த சமாதானம் உள்ளத்தில் இருந்தாலும் யார் நம்மளை டென்ஷன் பண்ணாலும் நம்ம டென்ஷன் ஆக முடியாது. கர்த்தருக்கு அந்த டென்ஷனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அந்த கோபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது முடிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். 2வது 3வது அங்கே தான் கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆசீர்வாதம்னா என்னமோ நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா என்ன நினச்சிருக்கிறாங்க? சபைக்கு வர தேவையில்ல, ஆசீர்வாதம் டிவி போட்டு பார்த்தா ஆசீர்வாதமா? நான் சொல்லுவேன், அவங்க தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ அப்படி தான் இருப்ப. புரியுதா உனக்கு? சில பேர் சீக்கிரம் முடியாது, எனக்கு புரியுது. எனக்கு ஹல்லேலூயா. உங்கள் பார்வை எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நாங்கள்லாம் பார்வையிலே கண்டுபிடிக்கிற ஆள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பேச தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது படிக்காத சைக்காலஜி. என்னது படிக்காத? எங்கள் ஆட்கள் பேசும் போதே கண்டுபிடிச்சிடுவாங்க, இவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, எப்படி வராங்க, ரூட் எப்படி வருதுன்னு பார்க்கும் போதே தெரியும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிரியமானதே பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஒழுங்காக இருந்தால், உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை என்னங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்காக இருந்தால், உண்மையாக இருந்தால். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில், இந்த சொன்ன மாதிரி அவர் சாட்சி சொன்னார். அது மாதிரி
பரதேசியாக வந்தேன். அவர்கிட்ட போடுற ஸ்கூல் யூனிஃபார்மோடு வந்தேன். பைபிள் வாங்க கூட வழி இல்லை. இன்னைக்கு குடும்பத்தையே விசாரிக்கிற அளவுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அவங்க நினச்சாங்க, எப்படி பழைக்க போகிறேன் என்ன பெற்றவங்களே. நான் அப்படி இருந்தேன், தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறியோ நம்பலையோ, சென்னை சிட்டியில் பிறந்தனா வியாசர்படி ஆள் கிடையாது. வியாசர்படியில் ஊழியம் செய்ய வந்தேன். சென்னை சிட்டியில் மண்ணடி பிராட்வே பழைய ஆட்கள் தெரியாது, கோழி மார்க்கெட் சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் ஏரியா, சென்னை சிட்டி 1. அதில் பிறந்த எனக்கு ஏறக்குறைய 30 வயசு வரைக்கும் மெரினா பீச் கடற்கரை எங்கன்னு தெரியாது. நீங்கள் நம்புறியோ நம்புறியோ. ஹல்லேலூயா. மெரினா பீச் கடற்கரை எங்கன்னு அது தெரியாதது நல்லது. எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி இளமையில் அந்த காலத்தில் மெரினா பீச் கடற்கரை தெரிஞ்சா என் கதை என்ன இருக்குமோ தெரியாது. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக இங்கே வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. என் கதையே வேறு மாதிரியா இருக்கும். ஆனால் சரியான இளமையில், சரியான இரவில் 1980 சுவிசேஷிக நெல்லை ஜெபராஜ் என்ற தேவதாசன் மூலமாய் கர்த்தர் எனக்கு தொட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதில் விசேஷம்னா, நான் சின்ன வயசுலே ஞானசானம் எடுத்திருக்கேன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லிக்கணும். குழந்தையில கேத்தலிக்கில் எனக்கு ஞானசானம் சின்ன வயசில் கொடுத்துக்கிறோம். சாமியார் இங்கே பெந்தேகோஸ்து அனுபவத்தில் வரும்போது எனக்கு ஞானசானம் கொடுத்த ஒரு சாமியார் தான். யார் அவர்? நெல்லை ஜெபராஜையா. அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. கர்த்தருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். அவருக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆகல, கல்யாணம் பண்ணாத ஒரு பக்தி வைராக்கியமாக வாழ்ந்து மறிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, வாசிங்க நீதிமொழி புத்தகம் 10:22. 100 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை. இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யம் வச்சுருக்கோம் தெரியுமா? நம்மளை மாதிரி சாப்பிட முடியாது தெரியுமா? நம்மளை மாதிரி ஃப்ரீயாக சாப்பிட முடியாது. எங்கள் ஏரியா நிறைய பேர் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோடு கூட வேதனை. ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைச்சா போதும் ஆசீர்வாதம் தான். என்னங்க என்னங்க, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்ம யாராவது உதவி செய்ய, யாராவது ஒருத்தர் நினைச்சேன்னு வச்சு, தமிழ்நாடு சுற்றி போயிட்டு வரேன், ஆந்திரா சுற்றி போயிட்டு வரேன். எனக்கு சிங்கப்பூர் மலேசியா தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறேன், ஆந்திரா ஃபுல்லாக போயிட்டு வரேன். ஆனால் சிங்கப்பூர் மலேசியா தெரியாது, கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா கேள்விப்பட்டு, இப்படி ஒரு சென்னையிலே இந்த மாதிரி பாஸ்டர் ஒருத்தருக்காரம்னு தேடி வந்து 5-6 வருஷமாக வந்து 1 மாதம் தங்கி எனக்கு சபைக்கு உதவி பண்ணிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மலேசியாவில் ஒரு அம்மா, இப்படி சென்னையில் ஒரு பாஸ் இருக்கிற அவரை நான் பார்க்கணுன்னு வந்து தேடி என்னை விசாரித்து, ஒரு நாளைக்கு உங்கள் சபைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு போய்க்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நினச்சேன், என்னங்க, நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, குமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. முடிஞ்ச பாத்திரம் தான்,
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னை நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னை நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆமென் ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா நீங்க போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்திலே என்னை ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க, ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. இன்னைக்கு என் குடும்பத்திலே என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னங்க பொறாம? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அண்ணன் தம்பி எல்லாமே பொறாமப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் நல்ல கொண்டு பரதேசியா வந்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்துல நிறைவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் அதானே சொல்லுது. கர்த்தரை நம்புகிறனோ என்னங்க? ஆமா, செழிக்கணும். உன்னை பார்த்து மற்றவங்க யோசிக்கணும், பிற ஜாதிகள் யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் இன்னொரு விஷயம்னா, கொடுக்கல் வாங்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கு. பிற கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கடன் வாங்கக்கூடாதுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கடன் ஏன் வருதுன்னா, கடன் வாங்குறதுனால கடன் வருது. உண்மைதானே? என்னய்யா? கடன் ஏன் வருதுன்னா கடன். ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன். ஆமா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கம்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். பிற ஜாதிங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் இந்த 3 ஆசீர்வாதங்கள் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். மறுபடியும் சொல்கிறேன், உண்மையாக இருந்தால் ஒழுங்காக இருந்தால் ஆசீர்வாதம் தேடி ஒன்று நினைப்பார். என்னங்க நினச்சா போதும். சிறைச்சாலையில் இருந்த எஸ்தரை நினச்சார். அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணிக்கும் எனக்கு தெரியும், என் அனுபவத்தை சொல்கிறேன். என்ன ஜெபம் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே இந்த சிறையிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு மாத்திரமல்ல எங்கள் ஜனங்களுக்கும் விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்படிதானே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என் அனுபவத்தில் தெரியுது, எனக்கு விடுதலை தாங்க, எங்கள் ஜனங்களுக்கும் விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணி பார்த்தாரு. இல்லை மகளே, உனக்கும் விடுதலை, உங்கள் ஜனங்களுக்கு விடுதலை, நீ தான் அந்த தேசத்தில் மகாராணி. என்ன ராணி? ஒரே இரவுல சரித்திரத்தை மாத்தினார். அங்கே கன்னி மரத்தில் சிறையில் இருந்த அந்த எஸ்தர் ஜெபத்தை கேட்டு என்ன ராணி? ஒரு நாட்டாண்டாலே ராணி 127 நாடு, நம்ம இந்தியாவும் சேர்ந்து இருக்குது. இந்தியாவும் என்னங்க சேர்ந்து இருக்குது. 127 நாட்டுக்கும் என்ன ராணி? ஒரே இரவில் மாற்றினாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரே பொழுதுல தாவீதை நினைச்சார். ஆடுகள் பின்னே திரிந்த தாவீதை அரசனா ஏதாவது சாத்தியமாங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நினைச்சார், தாவீதை நினைச்சாரு, அவன் அரசனா மாற்றினான். ஆண்டவர் ஒன்று நினைக்க ஆரம்பிச்சாருன்னா உன் சரித்திரமே மாறும். ஏன் சரித்திரம் மாறுச்சு? கர்த்தருக்கு எப்படியோ போக வேண்டியது என்ன, ஆண்டவரின் சரித்திரத்தை மாற்றி இன்னைக்கு
தலை நிமிர்ந்து வாழும்படியாய் இன்னைக்கு ஆண்டவர் சமுதாயத்திலே என்னை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கள் படி செவிப்போமா? ஹல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். எல்லாரும் ஜெபநிலையில் இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.